மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடைபெற்ற மகா அன்னதானத்தை பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி துவக்கி வைத்தார். கோவை ஸ்ரீ பம்பவாசா ஐயப்ப பக்தர்கள் சார்பாக 20ஆம் ஆண்டு ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா சாய்பாபா காலனி கே புதூர் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. அதிகாலை கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பஜனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற மகா அன்னதானத்தை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். சமத்துவத்தை போற்றும் விதமாக, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக ஐயப்பன் பூஜை அன்னதான விழாவில் அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி, தமிழக முதல்வர் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் தொடர்ந்து பேணி காக்க வேண்டும் என்று கூறுவதாகவும், அதன் அடிப்படையில் கோவையில் இதுபோன்ற சமத்துவத்தை போற்றும் வகையில் அன்னதானம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சாய்பாபா காலனி திமுக பகுதி கழக செயலாளர் ரவி, ஜீவசாந்தி சலீம், பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர், கோவை தல்கா அசார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பம்பா வாசா ஐயப்ப பக்தர்கள் குழுவினர் கண்ணன், குமார், சுரேஷ், முரளி, புஷ்பராஜ், சுப்பிரமணி, கனகராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். இன்று ஒரு சந்தோஷமான நாள். சாய்பாபா காலனி பகுதியிலே, கோவை மாவட்டத்திலே சாய்பாபா காலனி பகுதியிலே ஒரு சந்தோஷமான நாள். இன்று அருள்மிகு சிறு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவிலிலே ஸ்ரீ பம்பை வாச ஐயப்ப பக்தர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். நானும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருடம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். இன்று எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராமசாமி, எங்களுடைய நிர்வாகிகள், சாய்பாபா காலனி பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் ரவி அவர்கள், வட்ட செயலாளர் கண்ணன் அவர்கள், அனைத்து மதத்தினரும் இணைந்து ஜாதி மதங்களை கடந்து இன்று ஒரு அன்னதான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நாட்டில் ஒரு அமைதி நிலவ வேண்டும், சகோதரத்துவம் தலை தோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்டில் மகாத்மா காந்தி அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். அது தமிழகத்தில் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் எப்பொழுதும் பேணி காக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோல் இன்று கோவையிலே நடைபெறுகிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாகவும் மாமான் மச்சான்களாகவும் எப்பொழுதும் இருப்போம். எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதற்கு இந்த சாய்பாபா காலனி பகுதியிலே ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் அன்னதான நிகழ்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகோதரத்துவத்தை பறைசாற்றும் விதமாக, சமத்துவத்தை பறைசாற்றும் விதமாக இன்று நடைபெறுகிறது. இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். அனைவரும் சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு வாழ்ந்து இந்த நாட்டிற்கு பாடுபட வேண்டும். இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். இந்நாளில் நாம் எல்லாம் சம்மதம் ஏற்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் சகோதரத்துவத்திற்கு, மத நல்லிணக்கத்திற்காக எடுத்து சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார். கடந்த 3 ஆண்டுகளில் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்படி என்றால், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று ஜாதி சமயம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அனைத்து வித திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார். தற்பொழுது மத நல்லிணக்கத்திற்கு பாடுபடுபவர்களுக்கு 25,000 5 லட்சம் தருவதாக உறுதியளித்திருக்கிறார். இது மத நல்லிணக்கத்திற்கு பாடுபடுபவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறது. அனைவரும் சகோதரத்துவத்துக்காக, மத ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் சார்பாக மத நல்லிணக்க விருதாளர்களுக்கு 5 லட்சம் கொடுத்ததற்காக இந்த நேரத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டியும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.